அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனாலிஸ்ட்ல இன்னைக்கு எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்னோட வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம அந்த இதில் ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தோம். அது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இது சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது. நிறைய கொஸ்டின் கேட்டுங்க. அது வந்து எப்படி ப்ரீமியம் கால்குலேஷனா சார் அப்படின்ட்டு கிடையாதுங்க. அது மார்க்கெட்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸுக்கு மந்த்லி லெவல் கால்குலேஷன் இருக்கு. மந்த்லியில் யூடியூப்ல போடுற லெவல் கிடையாது. மந்த்லி லெவல் இது அனதர் லெவல். அந்த லெவலில் பேஸ் பண்ணியும் அதுக்கப்புறம் இந்த இதில் மேட்ச் பண்ணியும் நம்ம அதை எடுத்தோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அதே போல் நிறைய பொசிஷன் கிளாஸை பற்றி கேட்குறீங்க. பொசிஷன் கிளாஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நான் எடுக்கிறேங்க. நெக்ஸ்ட் பேட்ச், போன பேட்ச் இதுக்கும் ஆப்ஷன் கிளாஸுக்கும் இந்த பேட்ச் கிளாஸுக்கும் அதுக்கு உங்களுக்கு இன்னும் நான் சொல்ல இது பண்ண அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் அந்த போன பேட்ச் முடியும் போது நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் பொசிஷன் கிளாஸ் எடுக்கிறேன். கரெக்டுங்களா? யாரையும் ஃப்ரெஷ்ஷாக இதாக வெளியிலேருந்து வரவங்கள நம்ம அலோவ் பண்ணுறதில்ல. கரெக்டுங்களா? அதில் ஒரு சிலர் மட்டும் விதிவிலக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸை ரொம்ப அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க அப்படின்றவங்களை மட்டும்தான் அதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? மற்றபடி நம்ம ஸ்டூடெண்ட் மட்டும்தான் பொசிஷன் கிளாஸில் நம்ம அலோவ் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு லெவல்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் கிளாஸுங்க செப்டம்பர் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் புக் பண்ணவங்க இது அனுப்பிச்சவங்களுக்கு எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினவங்களுக்கு எல்லாருமே நான் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பே பண்ணுறவங்க அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் அது கூட உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம் மென்ஷன் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் கிளாஸு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணி வரைக்குமே நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பொறுமையாக பண்ணுங்க. இது இன்ட்ராடே இண்டெக்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? பொசிஷனுங்கிறது ஆப்ஷன் பையிங்ல என்கிட்ட கிடையாது, என் ரூல்லே கிடையாது. ஆனால் நேற்று எப்படி சார் நீங்கள் இது கொடுத்தீங்களே ரெண்டுமே அது லாங் ஸ்ட்ராடர். லாங் சைடில் இருந்து அந்த மூவ்மெண்ட் நடக்கணும். அந்த மூவ்மெண்ட் நடக்காம போயிடுச்சுனாக்கா ரெண்டுமே நஷ்டம் ஏற்படும். அப்ப நாம ரெண்டுமே எடுத்தது எவ்வளவுங்க? 250 250 பாயிண்ட் ரெண்டுமே எடுத்து 500 பாயிண்ட். அப்ப 500 பாயிண்ட்னா எவ்வளவுங்க? 25,000 நஷ்டம். நீங்க ஒரு லாட் எடுத்திருந்தா அந்த மூவ்மெண்ட்ஸ் நடக்காம போயிருந்தாங்க. அப்ப அந்த ரிஸ்க் இருக்கு, புரியுதுங்களா? அதெல்லாம் ஏன் என்னன்றதுக்காக காரணத்துக்கு தான் அதை எடுத்தோம். மற்றபடி நம்ம பொசிஷனல் ஆப்ஷன் பை கிடையவே கிடையாது. ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு ஃப்ரைடே, கரெக்டுங்களா? இன்னைக்கு ஃப்ரைடேல நல்லா கவனிங்க. என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ஃப்ரைடேல? இன்னைக்கு டேவை வந்து லாஸ் பண்ணக்கூடாது. இந்த ட்ரேட் டேவை லாஸ் பண்ணக்கூடாது. திங்கட்கிழமை ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமை ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். நம்ம சைக்காலஜியை பத்தி சொல்லியிருப்போம். அதுல ஏன் நம்மளுடைய ஸ்லோகனே இதுதான். நம்மளுடைய ஸ்லோகனே திங்கட்கிழமை ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமை ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதே போல வெள்ளிக்கிழமை நீங்க என்ன பண்ணணும்? போய் பிரீமியத்தை இப்பவே செக் பண்ணி பாருங்க. என்ன பண்ணிக்கிருக்கு, எந்த டைம்ல என்ன ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த டைம்ல வர்த்தகம் பண்ண பாருங்க. முதல்ல எடுத்த உடனே போயிட்டு அப்படி ஓப்பனிங் அப்படி நினைக்காதீங்க. பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. எங்கேயும் போயிடாது, புரியுதுங்களா? நம்ம விலை வந்துட்டு தான் எதையுமே செய்யும். நம்ம விலை வராம போயிட்டா யூடியூப் கொடுக்குறவங்களுக்கு அனதர் வேல்யூ கிடைக்காது. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் நம்ம எடுத்து இது போட்டுருந்தீங்க. இப்போ நேத்து எல்லாரும் நல்ல ப்ராஃபிட் பண்ணோமா? இன்ட்ராடே ப்ராஃபிட்டும் டைரக்ஷன் ட்ரேடு அதே சேம். பொசிஷனல் எடுத்ததும் பெரிய ரிட்டர்ன்ஸ். அப்போ நீங்க இன்னைக்கு என்ன பண்ணலாங்க? கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஒதுங்கி கூட இருக்கலாம். கரெக்டுங்களா? அந்த மைண்ட் செட் உங்ககிட்ட இருந்து வரணுங்க, தயவு செய்து, புரியுதுங்களா? அதற்கேற்ற போல வர்த்தகம் பண்ணுங்க. சரி, 25,400 புட்டு 152 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிப்டி ஏறும். என்னங்க? நிப்டி அப் சைடு செல்லும். அதே அது 58 ரூபாய்க்கு மேல இருந்தா நிப்டி டவுன் சைடு செல்லும். ஓகேங்களா? அப்போ இது இங்கிருந்து செல்லுது அப்படின்னா ஒரு இடத்துல போயிட்டு கண்டிப்பா ரிவர்சல் ஆகும். இங்க இருந்து போனா இங்க அது வந்து எய்தர் இங்க போயிட்டு இங்க இருந்து ரிவர்சல் ஆகுறதுன்னா இங்கதான் இப்படி கீழே தான் இறங்கணும் கிடையாது. இங்க இருந்து இப்படியே ரிவர்சல் ஆகலாம். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அங்க மேக்ஸ் இருக்கு. அப்போ இது இந்த பிரைஸ்க்கு மேலதான் இருக்கா, கீழே தான் இருக்கா, ஃபால்ஸா நம்மள ட்ராப் பண்றாங்களா அப்படிங்கறது எல்லாமே நம்மளால ஃபைன் பண்ண முடியணும், கண்டுபிடிக்க தெரியணும். அதெல்லாமே நம்ம கால்குலேஷன்ல நம்ம வந்து அழகாக கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா? ஏன் நேத்து கூட இதானது எத்தனை ட்ரேட்ஸ் நேத்தெல்லாம் அந்த 2 மணி வரைக்கும் எல்லாரும் ஆப்ஷன் பையருக்கு வந்து ட்ரேடே கிடையாதுன்னாங்க. நமக்கு அந்த 2 மணி வரைக்கும் எத்தனை ட்ரேட் நம்ம எடுத்து ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், கணக்குங்க. இந்த கணக்கு சார்ந்து படிங்க. என்கிட்ட கிளாஸ் வரணும்னு அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க உங்களுடைய இதுல ஓனாவே நீங்க கத்துக்கலாம். என்ன நாட்கள் அதிகமாகும், அவ்வளவுதான் விஷயம். அதற்கேற்றாற்போல் நீங்க பிராக்டிஸ் பண்ணி வர்த்தகம் பண்ணுங்க, படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. நிறைய தான் கூகுள்லயே இருக்குங்க, ஃப்ரீயாவே, யூடியூப்லயும் அதுலயும் படிங்க. படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு ரூல், ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வாங்க மார்க்கெட்டுக்கு. அதுல அதுக்கப்புறம் செயல்படுத்துங்க.
நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.